Hi friends, welcome back to my study vlog. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் டிஎன்பிசிக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான 6 சேனல் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது எந்த ப்ரொமோஷனும் எதுவுமே கிடையாது. என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியனை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னோட தனிப்பட்ட சஜஷன் தான். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சேனல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா TA5S அகாடமி. இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து தமிழுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகலாம் அவ்வளோ சூப்பராக கிளியர் கட்டாக விதிப்படி பொருள் அடிப்படைப்படி ரொம்ப ஈஸியாக சொல்லித்தராங்க. புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் இந்த சேனல் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெஸ்ட்டான சேனல்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் சேனல் பார்த்திங்கன்னா குருநானக் ஐஏஎஸ் அகாடமி. இது ஒன் ஆஃப் த என்னோட பர்சனல் ஃபேவரட் சேனல்னே சொல்லலாம். ஏன்னா வந்து படிப்பு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டாக டீச் பண்ணுறதே நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸில் இது என்னோடய ஃபேவரட் சேனலாகவே ஆயிடுச்சு. படிக்கிறத பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து படிக்கக்கூடாது. அதே இது நம்ம ஜாலியாக ரொம்ப விருப்பப்பட்டு படிக்கிறப்ப அந்த சப்ஜெக்ட் நமக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும். ஸோ அதில் வந்து இவங்க எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இவங்க டீச் பண்ணுறாங்க. இவங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே டீச் பண்ணுறாங்க. குரூப் 4க்கு இந்த சேனல் ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் போதும். இப்போது மற்ற சேனல்ஸும் ஃபாலோ பண்ணணும். பட் இந்த சேனல் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது. தேர்ட் சேனல் பார்த்திங்கன்னா ஜேஷ்வா டீச்சிங். இது ரொம்ப 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 பெஸ்ட்டான சேனல் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து இந்த சேனல் வந்து ஒரு கிஃப்டர்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இவங்க அவ்வளோ தூரம் ஒரு கான்செப்டாக இருக்கட்டும், ரொம்ப டெப்த்தாக எனக்கு தெரிஞ்சு 9 hours 10 ஹார்ஸ்லாம் வீடியோ போட்டிருக்காங்க, லைவ் மேக் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா தெரியும் அவங்க வீடியோலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கல இல்லை புரியாமல் இருக்குது அப்படின்னா இவங்க சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி மட்டும் பாருங்கள். புரியாது கூட அவ்வளோ தூரம் கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். அவ்வளோ ஈஸியாக நமக்கு சப்ஜெக்ட்டு படிக்க பிடிக்கும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, நான் இவங்க ஹிஸ்ட்ரியில் வந்து எனக்கு கொஞ்சம் புரியலை படிக்கிறது. இவங்க சேனல் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணுறப்ப இவங்க சொல்ல நமக்கு வந்துட்டு அந்த காட்சியெல்லாம் கண்ணு முன்னாடி ஓடுற மாதிரி அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கிளியர் கட்டாக இருந்துச்சு. ஸோ இமேஜின் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ சூப்பராக ஒரு கிளாஸில் கூட ஸ்டாஃப் அவ்வளோ தூரம் எஃபோர்ட் எடுத்து டீச் பண்ணுவாங்களான்னு தெரில. இவங்க சேனல் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இவங்களும் எல்லா சப்ஜெக்ட்டுமே டீச் பண்ணுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் எல்லாமே டீச் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்களும். மேக்ஸில் வீடியோ எதுவும் நான் பார்த்ததில்ல இது வரைக்கும். இருக்குதான்னு தெரியலை. பட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இவங்க சேனலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மின்னல் வேக கணிதம். இது வந்து நீங்கள் கான்செப்ட் ரீதியாக பார்க்குறத விட ஷார்ட்கட்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க நிறைய சொல்லி தருவாங்க. ஸோ கான்செப்ட் நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா அதுக்கு மேக்ஸிமம் புக்கில் வேறு சேனல்ஸ் கூட ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ஷார்ட்கட்ஸ் பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சேனல்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ நிறையா ஷார்ட்கட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி திரும்ப சொல்லி தருவாங்க. நமக்கு அதுலேயே வந்து படித்த மாதிரி ஆயிரும். ஸோ மேக்ஸ்க்கு வந்துட்டு நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணக்கூடியது ஷார்ட்கட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த சேனல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சேனல். நான் ரீசெண்ட் டைம்ஸில் ஃபாலோ பண்ணக்கூடியது. இதுலேயுமே நிறைய வீடியோஸ் இருக்குது. நம்ம எந்த கான்செப்ட் வேணால் எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணால் பார்த்துக்கலாம். நமக்கு ஈஸியாகவே புரியும். நெக்ஸ்ட்டு சேனல் பார்த்திங்கன்னா நான் கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய சேனல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்டடி வித் தர்ஷினி. இவங்க சேனல் பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் ரீடி எப்படியோ கொஞ்சமாக நோட்ஸ் எடுப்போமோ ஸோ அது மாதிரி இவங்க வீடியோவில் பார்த்திங்கன்னா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க பிடிஎஃபாகவும் மேக் பண்ணி மொத்தமாக ஒரு நோட்ஸ் மாதிரியும் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் வந்து நம்ம நோட்ஸ் மேக் பண்ணி அப்படியே வந்து எழுதலாம். நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டு சேனல் வந்து இந்த ஸ்டடி வித் தர்ஷினி. நான் வந்து இவங்க தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில். கொஞ்சம் ஈஸியாகவும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க பேசுகிற கொஞ்சம் நியூஸ் ரீட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பழக அது கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது. இவங்க சொல்கிறது நல்லா டீட்டெயில்டாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சேனல்னு சொல்லலாம். நீங்கள் இந்த சேனல் தான் ஃபாலோ பண்ணணும், இதுதான் பார்க்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. என்னோட தனிப்பட்ட பர்சனல் ஒப்பீனியனை தான் நான் வந்து வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். இது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவாக நல்ல சேனல்ஸ் தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.